ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். நம்ம கொஞ்சம் அரசியல், ஏன்னா நானும் சும்மா இருக்க முடியல. டிவி பார்க்கும் போதெல்லாம் விஜயை பற்றி தான் பேசுகிறாங்க. நியூஸ் பார்த்தா, பேப்பரில் பார்த்தா, துணுக்குகள் பார்த்தா, ஷார்ட்ஸ் பார்த்தா எல்லாமே விஜய் கிட்ட இருக்கிற முட்டாள் மனிதர்கள், முட்டாள் பெண்கள், முட்டாள் ஆண்கள், ஏன் இன்னும் சொல்லப்போனால் கத்துக்குட்டிகள். நான் பல முறை இந்த விஷயங்களை நான் சொல்லிட்டு வரேன். ஒரு பொம்பளை பேசுறாங்க, பாத்தியா எங்க விஜய் ஒன்றும் பண்ண முடியாது, எங்க விஜய் தான் அடுத்த முதலமைச்சர், மக்கள் எல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கிறோம், என் வீட்டில் 18 ஓட்டு இருக்கு, நான் பரம்பரையா திமுகவில் இருந்தேன், திமுகவுக்கு ஓட்டு போட்டு எந்த பலனும் இல்லை, அதனால விஜய்க்கு தான் போட போறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லுது. அதுக்கு நிருபர் கேட்குறாரு, ஏமா இந்த மாதிரி ஒரு 41 கொலை நடந்திருக்கு, அதை பற்றி இது வரைக்கும் ஒரு அறிக்கை விடல, அதை பற்றி இது வரைக்கும் எந்த நிர்வாகியும் வாய் திறக்கல, ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு மன்னிப்பு கேட்கல, ஒரு இரங்கல் தெரிவிக்கல, அப்படி இருந்தும் நீங்கள் எப்படிமா அந்த விஜயை போயிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு நிருபர் கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, ஏங்க அது விஜயால நடந்தது, அது ஏற்கனவே திட்டமிட்டு சதிகாரம் பண்ண வேலை, அதனால தான் நாங்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டோம், விஜய்க்கு போடுவோம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேவலமா இல்லையா? அதே மாதிரி விஜயை பல பேர் ஷார்ட்ஸ் போடுறாங்க, எவ்வளோ கேவலமாலாம் திட்டுறாங்க, எவ்வளோ அசிங்கமாலாம் திட்டுறாங்க. அத்தனை விஷயத்துக்கும் ஒரே காரணம், அன்னைக்கு 41 பேர் இறந்த அன்னைக்கு அந்த விஜய் அந்த இடத்துல இருந்து எங்கன்னா ரூம் போட்டு தங்கி காலையில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் இறந்த குழந்தைகளுக்கு, இறந்த ஜீவன்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்திருக்கலாம், ஒரு வருத்தம் தெரிச்சுக்கலாம், இல்ல ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி சொல்லியிருக்கலாம். எதுவுமே இல்லாத ஒரு விஜய் எப்படி நாட்டை ஆளணும்னு சொல்றாரு, நாட்டை ஆளணும்னு விரும்புறாரு? எனக்கு புரியல. அத்தனை தலைவர்கள், முதலமைச்சர்ல இருந்து துணை முதலமைச்சர்ல இருந்து மினிஸ்டர்ல இருந்து அத்தனை பேரும் போறதுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த ஆஸ்பத்திரியிலயோ அந்த இறந்த இடத்துலயோ அண்ணன் சீமான் அவர்கள்ல இருந்து நம்ம தேமுதிமுக அண்ணி பிரேமலதா அவர்கள் இருந்து இப்படி போய் குமிஞ்சி அவ்வளோகான நன்மைகளை செஞ்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன் தாவேக்கா நிர்வாகிகள், மாவட்டம், வட்டம், திட்டம், அது இதுன்னு மயிறு மட்டனை எத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க, அதை யாராவது ஒருத்த போய் பார்த்தாங்களா? இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த கேஸை கையில் எடுத்திருக்காங்க, விஜய்க்கு ஆறுதலா எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, விஜயை பத்தி உயர்வா பேசுறாங்க. இது எந்த வகையில நியாயமானதுன்னு மக்களை நீங்க தான் சொல்லணும். கொஞ்சம் கூட பரிப்படிவு இல்லையா? கொஞ்சம் கூட ஜெனரல் நாலேஜ் இருக்காதா? ஒரு அம்மா ஒண்ணு பேசுது, ஒருத்தன் பேசுறான், அப்படியே நாங்க விஜய்க்காக உயிரே கொடுப்போம், மயிரை கொடுக்கறதாண்டா 41 உயிர் போயிருக்கு. 41 உயிர் போன பிறகுமாடா உங்களுக்கு இன்னும் விஜய் ரசிகர்கள்ன்ட்டு பெறல்றீங்க? உங்களுக்கு என்னடா அவர் செஞ்சிட்டாரு? நான் தான் போன காணொலியிலே சொல்லனேன், கூட வேலை செஞ்ச ஒரு திரைப்பட உதவியாளர், ப்ரொடக்ஷன் உதவியாளருக்கு 1 பைசா, செல்வங்கிற பேர் 1 பைசா கொடுக்கல. அவரோட நெஞ்சில எட்டி எட்டி உதச்சி, அது சைக்கோ மாதிரி. இது வரைக்கும் 10 ரூபாய் செலவு செஞ்சாரு, 10 ரூபாய் யாருக்கா உதவி பண்ணாருன்னா யாராவது வரலாறுல சொல்லுங்க திரைப்படத்துறையில? முடியாது. ஏன்னா அஜித் சார்லாம் எவ்வளவு செஞ்சிருக்காங்க, ரஜினி சார்லாம் எவ்வளவு செஞ்சிருக்காங்க, கமல் சார்லாம் எவ்வளவு செஞ்சிருக்காங்க திரைப்படத்துறையில வேலை செய்யறவங்க. ஏன் இயக்குனர் KS ரவிக்குமார் சார் இருக்கார் இல்லைங்களா, இத்தனை வருஷம் வரைக்கும் என்கிட்ட தொடர்புல தான் இருக்காரு. என் மகனோட திருமணத்துக்கு வர முடியலன்னு எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாரு. நான் யூடியூப் ஆரம்பிக்கிறேன்னு முதல் முறை சொல்லும்போது அவர் எனக்கு வாழ்த்து சொல்லி வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு. அவர் காலேஜில் பல பசங்களை படிக்க வச்சிருக்கிறாரு, பல பேரை படிக்க வச்சிருக்கிறாரு, காலேஜில் சேர்த்து விட்டுருக்காரு இலவசமா. என் பொண்ணு படிச்சது இலவசமா தான், என் பையன் படிச்சது இலவசமா தான். கொஞ்சம் கொஞ்சம் பணம் கட்டணும். அதோட ஒரு கோடைரக்டரோட பையனை ஏசிஎஸ்ல சேர்த்து விட்டது இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்கள். இப்படியெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு வரேன். ஆனா விஜயால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். பல நேரங்கள்ல நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறேன். விஜய் அப்பா சொல்றாருல, நான் புசி ஆனந்த கொண்டாந்து சேர்த்ததே நான் தான், அந்த புசி ஆனந்த் இல்லாத பொல்லாதுன்னு சொல்லி இப்ப இந்த மார்ட்டின் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவர் ஒரு பெருசா விஜய்க்கு ஊக்குவிச்சு தற்குறித்தனமா பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க, மரத்துக்கு மரம் தாவர குரங்கு மாதிரி பேசுறாங்க. இன்னும் தாழ்மையான வார்த்தைகள்லாம் வருது. எனக்கு அப்படி பேச தோணல. காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு நடிகன் ஏதோ அரசியலுக்கு வரணும்னா அவங்க அப்பா வளர்த்தாரு,
இப்போ வந்து சமீபத்தில் ஒரு சேனலில் சொல்லியிருந்தாங்க, அந்த இறந்து போன குடும்பத்துக்குலாம் 20 லட்ச ரூபா போயிடுச்சு, அந்த குடும்பத்தை வந்து விஜய் வந்து தத்தெடுக்க போகிறாரு அப்படின்னுலாம் நியூஸ் பார்த்தேன். நீங்கள் 20 லட்ச ரூபா கொடுங்க, 20 கோடி கொடுங்க, ஆனால் அதனால் போன உயிர், அவங்களோட வாழ்க்கை திசை மாறி போயிடுச்சு. தத்தெடுக்கிறேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் அந்த குழந்தைகளை தத்தெடுக்க வேணாங்க, உங்கள் அப்பாவை பார்த்துங்க. உங்கள் அப்பா அம்மா என்ன கஷ்டப்படுறாங்க, என்ன மன வேதனையில் இருக்காங்கன்னு இப்போ ஒரு இன்டர்வியூவில் வந்து எஸ்எஸ் சார் வந்து சொல்லியிருந்தார். அவங்க அப்பா அவ்வளோக்கான அன்பாக வந்து ஒவ்வொரு மாவட்டமாக கூப்பிட்டு உணவு கொடுத்து எல்லாரும் போட்டோ எடுக்க வச்சு ஒரு அரசியல் கட்சியாக உருவாக்கணும்னு ஆசைப்பட்டு வளர்த்தாரு. அந்த அப்பா அம்மா கூட இருக்கணும். தனி மனிதனா நீ வந்து ஈசிஆரில் படுத்து கிடக்குற, அதில் என்ன லாபம்? உன் பையன் உன் கூட இருக்கானா, அன்பா வந்து பழகிறானா? இல்லை, அவனுக்கு வந்து வேறு வேறு பழக்கங்கள்லாம் இருக்கு. அஜித் சாரை தேடி போகிறான் விஜய் பையன், அஜித் சாரை தேடி போயிட்டு அங்கே போய் என்ஜாய் பண்ணிட்டு வரான், பேசிட்டு வரான் அப்படின்னு எனக்கு நண்பகத்தந்த நண்பர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி மனைவி சங்கீதா மனைவிங்கிறவங்க வெளிநாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீ தான் கோடி கோடியாக சொத்து வச்சிருக்க, அதை பிறகு அவங்களுக்கு வெளிநாட்டில் என்ன வேலை? நீ அவங்கள கூட வச்சுக்க. ஃபர்ஸ்ட் இந்த 3 விஷயத்தை நீ தத்து எடு. மேடையில கூட தன்னோட தாய் தந்தைய பக்கத்துல உட்கார வைக்காத நீ எப்படி நாட்டை ஆளுவ? எப்படி இது ஓட்டா மாறும்? விசில் அடிச்சா குஞ்சுகள்லாம் உனக்கு ஓட்டு போடுமா? அப்ப திமுகவோட ஓட்டு எங்க போச்சு? அப்ப ஏடிஎம்கோட ஓட்டு எங்க போச்சு? மற்ற இதர கட்சிகள் 4 சீட்டு 5 சீட்டு 6 சீட்டுலாம் வராங்களே, அவங்கள ஓட்டு எங்க போச்சு? இது எல்லாமே ஓட்டா மாறி உனக்கு வந்துடும் நினைச்சு நீ வந்து இப்போ பிஜேபிக்கு போயிட்டேன்னு சொல்றாங்க. ஏடிஎம்கே உங்களை வந்து கூட்டு வைக்கன்னு சொல்றாங்க. நீ கூட்டு வச்சாலும் சரி, கூட்டணி வச்சாலும் சரி, பருப்பு வச்சாலும் சரி, சாம்பார் வச்சாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட விஜயோட முகத்திர கிழிக்கப்பட்டு விட்டது. இது ஒரு கொலைக்கார கட்சி. உன்னோட அடுத்த மாநாடு போட்டாலே எத்தனை பேர் சாவாங்கன்னு இன்னும் தெரியல. ஒரு கொள்கை முடிவு கிடையாது, ஒரு கொள்கை திட்டம் கிடையாது. அரசியல்னா இதுதான் அப்படிங்கிறது உனக்கு சொல்ல தெரியல விஜய் அவர்களே. எவ்வளோ கேவலமாலாம் பேசுறீங்க பிஜேபியை. இன்னைக்கு நீங்க எதுக்கு டெல்லிக்கு அனுப்பிச்சு டெல்லிக்கு வந்து தூது அனுப்புறீங்க? எப்படிங்க அரசியல் ஆரம்பிச்சோன்னே நீங்க வந்து பெரிய மூத்த கட்சியோட பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டு, ஏடிஎம் கூட கூட்டணி வச்சுட்டு நீங்க துணை முதல்வர் ஆயிடுவீங்க, மற்றவங்களாம் கை பூ பறிச்சிட்டு இருக்குமா? அரசியலை பத்தி முழுசா தெரிஞ்சவங்களாவது கூட இருக்கணும், அப்படி இல்லைன்னா தெளிவான மனிதர்களாவது கூட இருக்கணும். ஏன்னா விஜய் அண்ணன் வந்து இத்தனை ஆண்டு காலம் மக்களுக்காக என்னென்ன செஞ்சாருன்னு போன காணொலியில நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது போல அவர் கூட இருந்த எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் அவர் வந்து வழி நடத்தினாங்க தெரியுங்களா? நம்ம பன்ருட்டி ஐயா மாதிரிலாம் நிறைய மூத்த தலைவர்களை கூட வச்சுக்கிட்டு அரசியலை தெரிஞ்சுக்கிட்டாரு. அதன் பிறகு அவர் எம்எல்ஏ ஆனார், எதிர்கட்சி தலைவரானார். அவரையும் இந்த நாட்டு மக்கள் வந்து வாழ விடலை, ஜெயிக்க விடலை. அதனால தான் சொல்கிறேன், இந்த கூட்டாஞ்சோறு ஆக்கிற பழக்கத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து இறந்து போன குடும்பத்துக்கு லட்சங்களை கொடுக்கறத விட்டுட்டு, அவங்கள தத்தெடுக்கிற விட்டுட்டு, மனசார ஒரு ப்ரெஸ் மீட்டு வச்சு முதல்ல நீ ஒரு ஆம்பளையான்னு நிரூபவி. பத்திரிக்கை கேட்குறாங்களே கேள்வி, அந்த கேள்விக்கு விஜய் அவர்கள் பதில் சொல்லட்டும். அதன் பிறகு குஞ்சுகளெல்லாம் விட்டு பேச சொல்லு. நீ முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவு வந்து தகர்ந்து போச்சு. உன்னோட கட்சி வந்து கொலைகார கட்சி. இப்போ வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு உங்கள் கட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு கோர்ட்டு சொல்றதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க, இல்லை அங்கீகரிக்கப்படாத கட்சியை வந்து நம்ம வந்து டிசால்வ் பண்ண முடியாது, அதை வந்து கலைக்க முடியாது அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இப்போ உலக பார்வையே விஜயோட கட்சி மேலே இருக்கும்போது விஜய் உடனே முதலமைச்சராகி நாட்டுக்கு செய்வாருன்னா, இறந்து போன குடும்பத்தை தத்தெடுப்பேன்னா எல்லாம் நம்ப முடியுதா இருக்கா? தோழர்களே, ரசிகர்களே, நான் வந்து அனுபவிச்சதை சொல்கிறேன். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா. கடவுள் மனிதனை படைத்தானா? மனிதன் கடவுளை படைத்தானா?